வணக்கம். அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்னைக்கு என்ன முத்திரை பார்க்க போறோம்னா பஞ்சபூதம் ப்ளஸ் பஞ்சவாசி முத்திரை. இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் 5 முத்திரைகளும் சேர்ந்து செய்யணும். எப்போ செய்யணும் அப்படின்னா சாப்பிடும் போது செய்யணும். சாப்பிடும் போது செய்யும் போது அதனுடைய பலன்கள் அதிகரிக்கும், சாப்பாட்டுக்கும் வீரியம் அதிகரிக்கும். எப்படி நம்ம செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் சாப்பாடு கீழே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த முத்திரை பயன்படுத்துங்க. காலையில் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த முத்திரை பயன்படுத்தலாம். மத்தியானம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா முத்திரை பயன்படுத்தலாம். ராத்திரி சாப்பிட போகிறோம்னா பயன்படுத்தலாம். நம்ம இடையில வேறு எது சாப்பிட்றதா இருந்தாலும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பயன்படுத்தினா நல்லது, ரொம்ப உத்தமம். ஆனால் அது பயன்படுத்த முடியாது, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் சாப்பாடு மட்டும் சாப்பிட போகிற நேரத்தில் இந்த 3 நேரத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா உடம்பு நல்லாயிருக்கும், வயிறு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும். இப்போ பஞ்சபூதம் என்றால் என்ன? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது பஞ்சவாசி. பஞ்சவாசின்னா என்ன? வாசிங்கிறது மூச்சு தான் வாசிங்கிறது. அது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, வாசிங்கிறது சூட்சமமான ஒரு அறியப்படாத விஷயத்தை வாசின்னு சொல்கிறாங்க. நம்ம மூச்சை பிராணன்போம். பிராணனுங்கிறது நம்ம எல்லாமே சொல்கிறது தான். பிராணனை அவங்க வாசின்னு சொல்கிறாங்க. வாசிங்கிறது அறியப்படாத விஷயம், டெப்த்தாக போகிற விஷயம். அதை சூட்சமத்தை கண்டறிஞ்சோம்னா அதுதான் வாசி. இப்போ எப்படி செய்கிறது சாப்பிடும் போது அப்படிங்கிறத பார்ப்போம். பிராணவாயு வாசியில் பிராணன், அபானன், சமானன், வியானன், உடானன். இந்த 5 சேர்ந்து தான் பஞ்சவாசி. இந்த பஞ்சவாசியும் எப்படி நம்ம சாப்பாட்டோட சேர்க்கிறது, இணைத்து சாப்பிடும்போது எப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படுது அப்படிங்கிறத கவனிப்போம். இப்போ நீங்கள் கீழே உட்காந்துருந்தாலும் சரி, டேபிளில் உட்காந்துருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அபான வாயு முத்திரை. முட்டி மேலே வச்சுக்கோங்க. 30 செகண்டு, அதாவது எண்ணிக்கை, அல்லது 20 எண்ணிக்கை, அல்லது 20 செகண்டு முடிச்சுட்டு ஒரு கவாலம் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது சமானன். 5 விரல்கள் ஒட்டி இருக்கணும், முட்டி மேலே இருக்கணும், கூர்மையான பகுதி ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். 30 செகண்டு அல்லது 20. இதை முடிச்சுட்டு முத்திரை பிரிச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது பிராணன், பிராணவாயு முத்திரை. இதுவும் அப்படி தான். 30 செகண்டு அல்லது 20 செகண்டு பிரிச்சுட்டு 3வது வாயு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வியானன். வியானன் இதே மாதிரி தான். முட்டி மேலே வச்சுக்கோங்க. 30 செகண்டு அல்லது 20 செகண்டு, எண்ணிக்கை தான் செகண்டு. முடிச்சுட்டு பிரிச்சுட்டு 4வது வாயு சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. 5வது உதானன். இது சோல்டரை ஒட்டி இருக்கணும், முடியாதவங்க முன்னாடி வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸு அல்லது 20 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு 5வது கவாலம் சாப்பிட்டுட்டு ஒரு பிரேக், சின்ன பிரேக், 1 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடை முடிச்சுக்கலாம். இது என்ன பலனை தரும் அப்படின்னா, 5 முத்திரைகளும் 5 விதமான கவாலத்துக்கு சேரும் போது நல்லா செரிக்கும், வயிற்று பிரச்சனை வராது. முக்கியமாக செரித்த உடனே மோஷன் ஆக்கிரும். நல்லா ஃப்ரீ மோஷன் கொடுக்கும். முக்க வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை. குறித்த நேரத்தில் மோஷன் வெளியேறும். அடுத்தது மன அழுத்தத்தை பாதுகாக்கும். மன அழுத்தம் உண்டாகாது. இந்த முத்திரைக்கு அவ்வளோ ஸ்பெஷல் உண்டு. இது தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த இந்த முத்திரை நல்லா வேலை செய்யும். மன அழுத்தத்திலிருந்து ரெமிடி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கும். முக்கியமாக வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.